மாடு பிடிக்கிறத தாண்டி என்ன வேலை பார்க்குறீங்க கார்த்திக்? பிசி முடிச்சுட்டு ஆ நெக்ஸ்ட்டு படிக்கலாம்னு இது பண்ணியிருந்தேன். அக்காவுக்கு மேரேஜ் பண்ணுறனால அடுத்து படிக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லாதனால அப்படியே நிப்பாட்டிட்டேன், படிப்பை நிப்பாட்டிட்டேன். சரி. இப்போ உங்கள் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? வருமானத்துக்கு வேலைக்கு போய்க்கிருந்தேன். இப்போ இந்த வடத்தில் போய் மாடு பிடிச்சி இங்கே காட்டில் குத்தி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓ அதனால வெயிட் தூக்க முடியாதனால வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கேன். அம்மா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. ஓ ஓகே. அப்பா இல்லை, சின்ன வயசில் இறந்துட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ல ஈடுபட்டு அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு வச்சிருச்சுன்னா அந்த போர்ட்ஸ் அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம்ஸோ மற்ற ஸ்கீம்ஸோ கொடுக்குறாங்க. ஆனா இந்த வயதில் இந்த இளைஞர் ஹார்ட்ல எனக்கு ஒரு பிரச்சனை, என்னால் அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த சமூகம் அவரை அப்படியே விட்டு விடுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அது அரசோ தனியார் நிறுவனங்களோ இவருக்கு உரிய மரியாதை, ஜல்லிக்கட்டுக்கு மரியாதை இருக்கு, தமிழர் பாரம்பரிய மரியாதை இருக்குன்னு சொல்றவங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக இவருக்கு பணி வாய்ப்பை வழங்கலாம் அப்படிங்கிற கோரிக்கையும் நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். இந்த